ரியல் மேரிடோட சீசன் இந்த சண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஜோசே மொரினோ நியூ மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோலயும் நிறைய எக்ஸைட்டிங்கான பிளேயர்ஸ் சைன் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணாம தான் இருக்கு. எஸ்பெஷலி அந்த டோனி க்ரூஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம இன்னும் பண்ணல. அந்த மிட்ஃபீல்ட்ல யார் கேமோட டெம்போ கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மேபி பெர்னார்டோ சில்வா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரா, இல்ல ட்ரெண்ட் அந்த பொசிஷனை கவர் பண்ணுவாரான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அந்த ஏரியால நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு வீக்னஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம சென்டர் பேக் தான். எஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டீன் ஹாய்சன், கொனாட்டே, ரூடிகர், ரவுல் அசென்சியோ. பட் இந்த சீசன் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எட்ரர் மில்டோ கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கணும். அவரோட இன்ஜுரி ரொம்பவே கன்சர்னிங்காக இருந்திருக்கு. ரியல் மேரிட் எல்லா காம்படிஷன்லையும் நல்லா பண்ணணும்னா எட்ரர் மில்டோ கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கணும். அண்ட் டீன் ஹாய்சன் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் தான். பட் போன சீசன் ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். மேபி ப்ரெஷர்னால இருக்கலாம். பட் இந்த சீசன் அவரோட பெஸ்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் கொனாட்டேவை பற்றி எனக்கு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இருக்குது. அவரோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னிங்காக தான் இருக்குது. பட் ப்ரீ சீசனில் நல்லா ப்ளே பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் தான் நம்மளோட ஸ்டார்டிங் சென்டர் பேக்காக இருக்க போகிறாரு. அண்ட் ரூடிகரை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு உண்மையாக தெரியல. ரவுல் அசென்சியோ ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். பட் அவருமே இன்ஜுரியில் தான் இருக்கார். அவரும் அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரல. இந்த 2 ஏரியாஸில் தான் ரியல் மேரிட்க்கு ப்ராப்ளம் இருக்குது. மற்றபடி நம்ம டீம் ஆல்மோஸ்ட் சார்ட் அவுட்டாக தான் இருக்காங்க. அண்ட் இந்த ரியல் மேரிட் டீமுக்கு டேலண்ட்லாம் பஞ்சமே கிடையாது. பட் இவங்களோட மைண்ட் செட், அந்த ஈகோ, அதெல்லாம் தான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜோசே மொரினோவோட ஒரு பெட்டர் மேனேஜர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவர் மேலே நம்ம கண்டிப்பாக ட்ரஸ்ட் வைக்கலாம். ஸோ உங்களோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரியல் மேரிட் டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.